சி கைஸ், ஆக்சுவலாக இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ரெட்மி 9A இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு VUSB லைன் ஷார்ட் வந்துருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் ஐ வில் ஷோ யூ ஸ்கீமேட்டிக்ஸில் காமிக்கிறோம். நான் ஆக்சுவலாக ரெட்மி 9A ஸ்கீமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இது லே அவுட்டு, இது ஸ்கீமேட்டிக்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் மேப்பு. ஓகே, இந்த பிட் மேப்பில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்க சிபியூக்கு பக்கத்தில் ஓகே இந்த லைன் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பஞ்சிங்காக இருக்குது. ஓகே, எனக்கு இந்த கேப்பில் வந்து ஷார்ட் காமிச்சிது. ஸோ அப்போது இந்த கேப்பில் எந்த கனெக்டிவிட்டி வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க VUSB PMU. ஓகே, வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா USB லைனுக்கு 3.0 அப்ராக்சிமேட் 3 வோல்டேஜ் கிட்ட வரும். 2.5 to 3 வோல்டேஜ் கிட்ட வரும். சி இந்த வோல்டேஜ் தான் CPU வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மற்ற கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த வோல்டேஜ் போச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு இது வேலை செய்யும். இது எங்கே போகுதுன்னு அப்படின்னு கேட்டால் சிபியூவில் இருந்து இது டெஸ்ட் பாயிண்ட்டுக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெளியில் வேறு எங்கேயும் பஞ்சிங் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல பிஎம்குள்ளார நம்மளுக்கு போகுது. ஸோ நான் வந்து பிஎம் சைடு ஷார்ட்டா CPU சைடு ஷார்ட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா CPU சைடு ஷார்ட் தான் வருது. ஸோ அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சிபியூலேருந்து வெளியில் வந்து இங்கேருந்து தான் நம்மளுக்கு அங்கே போகுது. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆன் ஆயிடுச்சு. இதுதான் இந்த VUSB லைன், இந்த சைடு கிரவுண்ட் லைனு, சேம் இந்த சைடு வந்து சிபியூலேருந்து வெளியில் வர லைனு. இந்த வெளியில் வர லைனில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா வெளியில் வர லைன் லைட்டாக சுரண்டி விட்டு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சின்ன வந்து 11 நம்பர் பிளைடை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணியிருக்கேன். க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நடுவில் கட் பண்ணது ஓகே தெரியுதுங்களா? ஸோ இப்போ நார்மலாக செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகி பூட் ஆகி உள்ளே போயிடும். நார்மல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்லோ சார்ஜிங் ஆகும். மல்டிமீட்டர்லையும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், டீப் சவுண்டு வருதான்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள் பீப் சவுண்ட் வரல. ஸோ நான் கட் பண்ணிட்டேன், சாரி நான் மேனுவலாக ஷார்ட் பண்ணேன். ரைட், இப்போ பாருங்கள் சுத்தமாக பீப் சவுண்ட் வரல. பட் இந்த இடம் நடுவில் கட் பண்ண லைனை ஓகேங்களா, ரெண்டு பக்கமும் நீங்கள் செக் பண்ணும்போது ஷார்ட் காமிக்கல. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்க நான் உங்களுக்கு CPU சைடு எனக்கு ஷார்ட் இருந்துச்சு, நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா இந்த பக்கம் எனக்கு டயோட் மோட் வேல்யூ வந்திருக்கு. ஓகே வந்துருச்சு, சரிதான் கட் பண்ணதுக்கப்புறம். ஆனால் இதே அந்த பக்கம் வச்சோன்னா ஷார்ட் காமிக்கும். ஓகே கிளியரா? ஸோ சிம்பிள். இந்த பக்கத்தை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன். CPU சைடு ஷார்ட்டாகவே தான் இருக்குது. ஷார்ட்டை நான் எதுவும் பண்ணல, கட் பண்ணி தான் விட்டுருக்கேன். ஷார்ட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா CPU எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி விட்டதுனால செட் ஆன் ஆகி பூட் ஆகி உள்ளே போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால் 0.6 மில்லியாம்ஸில் எனக்கு வந்து என்ன நடக்கும்னு கேட்டால் செட்டு ஏறும். கண்டிப்பாக ஸ்லோ சார்ஜிங் ஏறும். ஸ்லோ சார்ஜிங் ஏறுறது இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. செட் ஆன் ஆயிடுச்சு. எனக்கு நான் அந்த லைனை டிஸ்கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு செட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ சரி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங் 0.6 மில்லியாம்ஸு. நான் லெஃப்ட் கார்னர் டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ரவுண்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா USB கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் 0.6 சேர்றதை நான் காமிக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆகாது. அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் காமிக்க போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸ்லோ சார்ஜிங் ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது 0.60 மில்லியாம்ஸ் வரைக்கும் எடுத்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்விட்சிங் ஆகாது.
செட் ஆன் ஆகிடுச்சு டிஸ்கனெக்ட் பண்ணதுனால. அடுத்து ஸ்லோ சார்ஜிங்கும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இந்த கண்டிஷனில் பேட்டரி ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூஸ்ட் ஆகாது. செப்பரேட்டாக பேட்டரி நீங்கள் பேட்டரி பூஸ்டரில் போட்டு பூஸ்ட் பண்ணிவிட்டு செட் வழியாக சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு கிளியரா? ஸோ நான் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருந்த லைனை மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒரு CPU மாற்றுறது எப்படி அப்படிங்கிற ப்ரொசீஜரில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறதுக்காக இதை நான் வந்து ரீகனெக்ட் பண்ணியிருக்கேன். சுத்தமாக பேஸ்ட் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ கவனிச்சிங்க அப்படின்னாக்க இதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். மீடியடெக் போர்ட்டே கிடச்சிருச்சு எனக்கு ஆக்சுவலாக. பாருங்கள், டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. எகைன் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மோடிக்கு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக MTK போர்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரீட் இன்ஃபோ பார்க்க போகிறேன், ஃப்ளாஷிங் பண்ண போகிறேன் அடுத்த ஸ்டெப்பு. ஓகேவா? பாக்ஸ் பவுண்டுன்னு வந்துருச்சு. ஸோ செக்கிங் கார்டு ப்ராடக்ட் ஆக்டிவேட்டர் வந்துருச்சு. ஓகே, ஸோ மாடல் நம்பர்லாம் நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன மாடல் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, Xiaomi 9A இல்லையா, Redmi 9A ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடுச்சு. நான் இப்போ ரீட் பண்ணி பார்க்குறேன் உள்ள என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். ரீட் இன்ஃபோ கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பாக்ஸ் வழியாக நான் கனெக்ட் பண்ணுறேன். சும்மா ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணாவே போதும். எந்த பட்டனும் நான் அமுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு இதில் ஐஎம்ஐ நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு செட்டு ஆஃபில் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், பேக்கப் எடுத்துக்கிறேன். ரீட் ஐஎம்ஐ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா ஐஎம்ஐ நம்பர் டேபுக்குள்ளே போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீட் ஐஎம்ஐ நம்பர்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்கும்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டிங் ஃபார் டிவைஸ்னு கேட்கும். எகைன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக கனெக்ட் பண்ணிங்கனாவே செட்டு கனெக்ட் ஆகிரும். ஐஎம்ஐ நம்பரை ரீட் பண்ணி எடுத்து பேக்கப் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க சேஃபர் சைடு. ஓகே, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பேடில் இது இல்லை டெக்ஸ்ட் பேடில் என்ன பண்ணிக்கிறேன், ஓகே சேஃபர் சைடுக்கு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் ஃபைல், இந்த ஃப்ளாஷ் ஃபைல் நான் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணால் தான் இதை ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ளாஷ் ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ளாஷிங் ப்ராசஸ் உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன். ஓகேமா? ஓகே, பனோரா பாக்ஸ் வழியாக இப்போ நம்ம ஃப்ளாஷ் பண்ண போகிறோம் இதை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேட்டர் ஃபைல் லோட் பண்ண போகிறேன். டெஸ்க்டாப்பில்
இமேஜஸ்க்குள்ளார ஸ்கேட்டர் ஃபைல் லோட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கேட்டர் ஃபைல் லோட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ்ங்கிற டேபுக்குள்ளே வந்துட்டு ரைட் ஃபார்மட் ஆல் ஓகே ப்ளஸ் டவுன்லோடுங்கிறத கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கணும். செட்டை இது வந்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வெயிட்டிங் ஃபார் டிவைஸுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு தடவை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை பண்ணுறேன். ரைட் ஓகே, பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடுச்சு. பண்டாரா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எம்டிகே சிப்செட்ஸுக்கு அல்டிமேட்டான டூல் ஆக்சுவலாக. கடை அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிட்டோம், ஃப்ளாஷிங் முடிக்கிட்டோம். ஃப்ளாஷிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ரிப்பேர் எப்படி பண்ணுறது இந்த இதே காமிச்சிட்டாங்க. ஓகேவா? எம்டிகே சிப்செட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ சேஞ்சிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. சில ஹேண்ட்செட்ஸ் எம்டிகே சிபியூ மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி மோடு போகும். சில செட்டு வெர்ஷனை பொறுத்து இது மாறுது. எந்த வெர்ஷனுக்கு என்ன அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறேன் பின்னாடி. வெர்ஷனை பொறுத்து இது மாறுது. என்ன மாறுது அப்படின்னு கேட்டால் சில ஹேண்ட்செட்ஸ் ஆன் ஆகி ரெக்கவரி மோடுக்கு போகுது. சில ஹேண்ட்செட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செகண்ட் லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆன் லோகோவில் நிற்கும். சில ஆன்சர்ஸ் ஆனே ஆகுது பாருங்கள், இது வந்து ஆனே ஆகலை ஆக்சுவலாக. நான் இதை வந்து செகண்ட் லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆன் லோகோவில் நிற்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு நிற்கல ஆக்சுவலாக அது. ஸோ பட் ஆனால் டைரெக்டாக நான் வந்து ரீட் இன்ஃபோ கொடுத்தோன்னே எனக்கு ரீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளாஷ் கொடுக்கும்போது ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இது ஃப்ளாஷ் ஓடும்போது சில எரர்லாம் வரலாம் உங்களுக்கு ஃபியூச்சரில். அந்த எரர் கலெக்ஷன்லாம் என்ன அப்படிங்கிறது கிளாஸில் டீட்டெயில்டாக எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு சேம் இந்த மாதிரி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பரை வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாஷிங் ஓடுறதுக்கு டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷிங் ஓடி முடிக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? ஓகே, ஃப்ளாஷிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் செட்டை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். பேட்டரி கனெக்டர் கொஞ்சம் லூஸு. ஓகே கைஸ், நம்மளுக்கு செட் ஆன் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஏரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்காது, நினைக்கிறதுக்கு இல்லை. இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக. இது சுற்றி வளைச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த மெத்தடு. அதனால வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட் மெத்தட் இதுதான் உங்களுக்கு ஆக்சுவலாக. டைரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணி ஃபார்மட் ஆல் அண்ட் ஃப்ளாஷ் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற எல்லாமே வந்து கிளியராக போகும். ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸ் ஏதாவது மிச்சம் மீதி இருந்துச்சு அப்படின்னாக்கா எகைன் வந்து ஹேங் ஆன் லோகோவில் போயிடும் செட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் எரேஸ் அண்ட் ஃபார்மட் ஆல் அண்ட் ஃப்ளாஷ் கொடுத்துடணும். ஓகே, அன்னோன்னு வந்துடும் சீரியல் நம்பரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக்யூரிட்டி ரிப்பேர் பார்க்க போகிறோம். எகைன் அண்ட் எகைன் அந்த டிஸ்க்ளைமரை சேம் ஐஎம்ஐ நம்பர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ரைட் பண்ணுற மாதிரி வரும். வேறு ஐஎம்ஐ நம்பர் மாடிஃபையிங் சேஞ்சிங் ஐஎம்ஐ நம்பர் அண்ட் மாடிஃபையிங் ஐஎம்ஐ நம்பர் இஸ் வெரி வெரி இல்லீகல், நான் பெயிலபிள். ஓகே, நான் எப்படி போல்டு செக்யூரிட்டியை ரீபேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ காமிக்க போகிறேன். ஓகே,
ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃப்ளாஷிங் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட NV டேட்டாவை ரீட் பண்ணி சேம் ப்ரொடெக்ட் ஒன்று NV RAM இதெல்லாம் சில செக்யூரிட்டி ஃபைல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை டிக்ரிப்ட் பண்ணுறதுக்காக பேக்கப் எடுத்து ரீட் IMEI நம்பர் ஏறாது. ஏன்னா உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம கொடுத்துருக்க IMEI நம்பரை ரைட் பண்ணுது. NV டேட்டா வந்து பேட்ச் பண்ணி பேட்ச் சர்ட் வந்து பார்த்திங்கன்னா NV டேட்டாக்குள்ளே போய் நம்மளுக்கு சேம் இந்த IMEI நம்பரை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னு கேட்டால் ரைட் பண்ணுது. பூட் லோடர் அன்லாக் ஸ்டேட்டஸ் லாக்கில் இருக்குது. ஸோ பூட் லோடரை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுவே அன்லாக் பண்ணி இதுவே பேட்ச் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு நம்மளுக்கு கையில் கொடுத்துரும். ஓகே, கடைசியாக ஒரு மெசேஜ் நம்மளுக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நம்ம ரிப்பேருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டு வந்து பார்த்திங்கன்னா கீப் ரீஸ்டார்டிங் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு தடவை வைப் டேட்டா ஆப்ஷனை யூஸ் பண்ண சொல்லுது. முடிஞ்சுது. ஓகே, ரிப்பேர் செக்யூரிட்டி பேட்ச் நம்மளுக்கு முடிஞ்சுது. வைப்ரேட் ஆகுது, பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆன் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் எடுக்குது. ஓகே, ஸோ நான் லைவாகவே IMEI நம்பரை காமிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்சிங் இருக்கக்கூடாது, ஜென்யூனாக இருக்கணும் வீடியோ அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். இந்த IMEI நம்பரை யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு தான் இஷ்யூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா MTக்கு சரி, இந்த வீடியோனுடைய ஃபைனல் கன்க்ளூஷன் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இதில் நம்மளுக்கு CPU ஷார்ட்டுன்னு சொல்லி ரிட்டன் கொடுக்க வேண்டிய ஹேண்ட்செட்டை எந்த வழியிலலாம் ரெடி பண்ண முடியுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்கிப்பப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா CPU சேஞ்சிங் ப்ராசஸ் ஓப்பனாகவே எல்லாமே உடச்சி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ போதும், கண்டிப்பாக உங்களால் MTK CPU டெட் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களாலையும் ஈஸியாக வேறு ஒரு CPU வந்து மாற்றி சேம் மாடல் CPU நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர்டு. ஒருவேளை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6765 அப்படிங்கிறதுல 6762 அப்படிங்கிறது நம்மளுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி எதுக்கு எதை வேணால் வைக்கலாம். அந்த மாதிரியும் லைவில் வந்து போன பேட்சில் லைவ் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான ஹேண்ட்செட்ஸு டிஃபிகல்ட்டான ரிப்பேர்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிப்பேர் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அக்சஸ் பண்ணுங்கள். பாய்.